இந்த ஆடிப்பூர திருநாள் அன்று அம்மனுக்கு நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வளைகாப்பு செய்வது, கூடவே இந்த ஆடிப்பூர திருநாள் அன்னைக்கு நம்ம வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறதுக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, அது குறித்தும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பூர திருநாள் அன்னைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வளைகாப்பு வைபவத்தை நம்ம வீட்டில் செய்யணும். அப்படின்னாலும் குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளைகாப்பு செய்து, வீட்டில் வளைகாப்பு செய்தோ கோவில்ல போய் வளைகாப்பு செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமா அது அந்த வேண்டுதல் பழிச்சிடுங்க. ஆடிப்புற நாள்ல அம்பாளுக்கு வளைகாப்பு செய்தா அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க வீட்டுல குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்ணுடைய கையில் வளைகாப்பு வளையல் இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் அம்மனுக்கு போட்ட வளையலை இவங்க கையில போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா திருமணமாகாத அந்த பெண்ணுடைய கையில் அடுத்த வருடம் திருமண வளையல் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடுதான் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு நாம செய்யக்கூடிய